Hi friends, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க்குக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 18 இன்ச் ஆரி ஸ்டாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அயன்லயும் இருக்கும், உட்டன்லயும் இப்ப கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்லின் கிளாத். ஓகேங்களா? இது வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரேசிங் ஷீட்ஸ். ஓகேவா? இது பட்டர் ஷீட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷீட் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தது, உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு இது கிளாத்தில் வந்து நம்ம வரைஞ்சிட்டு நம்ம இதை ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கார்பன் பேப்பர். கார்பன் பேப்பர் வந்து 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒயிட் ஒன்று, இது வந்து பிளாக்லேயும் கலர் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோவை வந்து ஒயிட் கிளாத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் டேப்பு, ஸ்கேல், கட்டர். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு நீடில். இது வந்து டுலிப் நீடில். இதில் சைஸ் வந்து 3 இருக்குது. 14 வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கும், 23 வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும், 24 வந்து ஜர்தூசி ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் 23, 24 யூஸ் பண்ண மாட்டேன். 14 மட்டும் த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மீதி ரெண்டுமே நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அயன் நீடிலும் காமிக்கிறேன். இப்போ இந்த அயன் நீடில் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு நார்மலாக இருக்கும். பீட்ஸுக்கு வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். உடன் நீடில் வந்து ஜர்தூசிக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல், ராஜ், எம்டிஎம் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாபின். பாபின் எதுக்குன்னா, நம்ம இப்போ பிகினராக ஒர்க் பண்ணும்போது நிறைய சில்க் த்ரெட் வாங்க வேண்டாம். ஒரு சில்க் த்ரெட் வாங்கி வச்சுட்டு பாபினில் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சரி த்ரெட்டு. A1 மம்தா இல்லை டயாலஜி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன் செயின். இப்போதைக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் போதும், நீங்கள் இவ்வளோ பெருசு வாங்க வேண்டாம். காட்டன் டேப்பு. இந்த காட்டன் டேப் வந்து நம்ம ரிங்கில் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி வைப்போம், கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸ்விவிங் த்ரெட்டு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் 5. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் வந்து கோல்டு, சில்வர், ஆன்டிக் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸில் கிளாஸ் பீட்ஸ். இது வந்து நிறைய கலரில் அவைலபிள் இருக்கும். இது கட் பீட்ஸு. இது நிறைய கலரில் கிடைக்கும். இதை கட்டானா பீட்ஸ்னு சொல்லுவோம். டியூப் பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்ச் பீட்ஸு. இது வந்து 3mm பீடு. இதில் வந்து வீட் பீடு, ரைஸ் பீடுன்னு நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு 3mm பீடு போதும். நெக்ஸ்ட்டு 4mm, 5mm பீடு. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் 3mm பீடு மட்டும் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து சம்கி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இது நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். இது வந்து குந்தன் ஸ்டோன். குந்தன் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஹோலு, இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஹோலில் இருக்கும். இதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம். இதில் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இந்த கிட்டு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பேசிக் கிளாஸ்க்கு மட்டும்தான். அட்வான்ஸுக்கு தான் நம்மளுக்கு வந்து லோட் பண்ணுறதுக்கு த்ரெட்டு, லோடிங் த்ரெட்டு, ஜர்தூசி இதெல்லாம் தேவைப்படும். இது இருந்தால் போதும், நம்ம பேசிக் கிளாஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரேமில் எப்படி காட்டன் டேப்பை வந்து ரேப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.